வெல்கம் டு விஜிஸ் குயிக் கிச்சன். நம்ம இந்த வீடியோவில் ரவா புட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1.5 கப்பு ரவை எடுத்துருக்கிறேன். அதை இப்போ கடாயில் சேர்த்து வறுக்க போகிறோம். ரவை வறுக்கும் போது ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. ரவை அதிகமாக வறுக்க வேண்டாம். அது கொஞ்சம் வறுக்கையிலேயே உங்களுக்கு வாசனை வந்துடும். அது வாசனை வந்ததும் நீங்கள் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ வறுத்து வச்ச ரவையில் 1/2 கப்பு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசறிக்கலாம். ரொம்ப தண்ணி விட வேண்டாம். 1/2 கப்பு தண்ணி இருந்தால் போதும். நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு 1/2 கப்பு தண்ணி விடணும். நல்லா கலந்த உடனே ரவையை இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இப்படி பிடிக்க வரணும். இந்த அளவு கலக்கணும். மேலே கொஞ்சம் அழுத்தி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் தண்ணி இழுத்துக்கிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். திரும்பவும் அதில் ஒரு 1/4 கப்பு தண்ணி விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நான் இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு தண்ணி கொதிச்சோடனே மேலே தட்டு வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ஈர காட்டன் துணி போட்டு கலந்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை நல்லா பரப்பி விட்டு துணியை மூடி வச்சு இட்லி பாத்திரத்தை மூடிக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம புட்டுக்கு சேர்க்க வேண்டிய முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனில் வந்தோடனே இதை எடுத்துக்கலாம். திரும்பவும் அதே கடாயிலேயே கொஞ்சம் நெய் விட்டு 1 கப்பு துருவின தேங்காயை அதில் போட்டு திரும்ப அதையும் வறுத்துக்கலாம். இப்போ புட்டு என்னாச்சுன்னு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இது பாதி அளவு தான் வெந்திருக்கும். திரும்பவும் ஒரு 1/4 கப்பு தண்ணியை தெளித்து விட்டு நல்லா இதை கிளறி விடணும். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் 10 நிமிஷம் போல் வேக வைக்கணும். புட்டு வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணியில் 1/4 ஸ்பூன் உப்பை போட்டு கலந்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம உப்பு கலந்த தண்ணியை திரும்பவும் அதில் தெளித்து கலந்து விட்டுக்கலாம். திரும்ப ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். புட்டு நல்லா வெந்திருக்கு. கையில் எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும் வெந்திருக்கிறது. அந்த சமயத்தில் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதை நம்ம 3 தடவை 10 நிமிஷம் வேக வச்சுருக்குறோம். அதே போல் 1/2 கப்பு ரவைக்கு நம்ம 1/2 கப்பு தண்ணி போல் சேர்த்துருக்கோம். ஒரு 4 ஏலக்காவை நான் சர்க்கரையோடு சேர்த்து தூள் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது சேர்த்துக்கிறேன். வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் திராட்சையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது வறுத்து வச்ச தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அதோட ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் ஒரு 1/4 கப்பு கூட கம்மியாக சேர்த்துக்கோங்க.
சர்க்கரை ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததும் ரவை சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா ஊறுறதுக்காக ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கணும். அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வீட்டான புட்டு ரெசிபி ரெடியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.